Watch full episodes on Jio Hotstar. அப்பா அதே ஹியூமன் கேக் எதுக்கு? நம்ம வேற ஹியூமன் கேக் பிடிக்கலாம்ல? இல்ல குட்டிங்களா, இது என் மான சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாம குட்டிங்களா, என்னோட பிறந்த நாள் பரிசா உங்களுக்கு நான் அந்த ஹியூமன் கேக்க குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு பாக்குறேன். நல்ல வேலையா நான் அன்னைக்கு பயங்கரமா கத்துனேன். இல்லனா உங்க 2 பேரையும் அவர் பிடிச்சிட்டு போயிருப்பாரு. நான் எப்படி பயங்கரமா கத்துனேனா அதனாலதான் பயந்து ஓடிட்டான். வாங்க, அவங்க தான் வர்றாங்க. என் கூட வாங்க. அங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போக போறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாமளும் மனுஷங்களோட சாப்பாடை சாப்பிடுவோம். நிறைய பேர் கூட்டமா இருக்கும்போது அவரை என்னால பிடிக்க முடியாது. அதுக்கான நேரம் வரும்போது காத்திருந்து நான் அவரை பிடிச்சிடுவேன். என் பின்னாடியே மெதுவா வாங்க. பசங்களா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹியூமன் கேக்க கொண்டு வந்து கொடுப்பேன். அப்பா, நீங்க இன்னைக்கு சொன்னீங்களே மனுஷங்களோட சாப்பாடு சாப்பிடலான்னு. அங்க பாருங்க, அந்த சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும் போல. சார், இந்தாங்க உங்க ஆர்டர். அப்படியே சூடா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டீயை கொடுங்க தம்பி. கண்டிப்பா இந்தாங்க. சுட சுட டீ. பத்துலு, எனக்கும் நல்ல பசி. இப்ப இத நான் 1 நிமிஷத்துல சாப்பிடுவேன். எங்கடா இந்த தட்டுல இருந்தது எதுவுமே காணோம். கீழையும் இல்ல, மேலையும் இல்ல. ஹலோ வெயிட்டர், என்னோட ஆர்டரை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப பசியில இருக்காங்க. சரிங்க சார். உங்களோட சாப்பாட சாப்பிடாம எதுக்காக என்னோட பிளேட் எல்லாம் நீங்க காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமியாரே, நான் என்னோட சாப்பாடு தாப்பா சாப்பிட்டு இருக்கேன். அடே மட்டும் என்ன அப்படி பார்க்காத. அடுத்தவங்க சாப்பாட்டை ஆட்டையை போட்டு சாப்பிடுற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது. அப்படி பின்னாடி திரும்பி பாரு, அந்த பேர் சிங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கு மட்டும். அதாவது மட்டும் பண்ண மாமா சொல்லுமா. வெயிட்டர், 1 நிமிஷம் இங்க வாங்க. நான் சொல்ல முதல்ல இங்க இருந்து ஓடுங்க. காரமான சாப்பாட்டை சாப்பிட்டு கோரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் அடுத்தவங்க ஆட்டை போட்டுல சாப்பிடக்கூடாது. நான் உங்க எல்லாரையும் சும்மா விடவே மாட்டேன். பாத்துக்கிறேன். வெதர் எவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அற்புதமா தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். தூக்கம் வருது. ப்ளீஸ் எவ்ரிஒன் அலர்ட். புயல் வரப்போகுது. புயல் வரப்போதா? பாருங்க, இது இந்த இடத்துல இருக்கு. வேகமா வந்துட்டு இருக்கு. நாம சாயந்தரத்துக்குள்ள போய் சேரலனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. எப்படியாவது ஸ்டார்ட் ஆயிடு. ப்ளீஸ், நீங்க கீழே இறங்கி காரை தள்ளுங்க. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டிய சொல்லிட்டு பிரேக் பண்ண மாட்டாடா மண்டப்பால. நல்ல தெல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கார் ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க ஓடுங்க. கிராமத்துக்கு பக்கத்துல போயிட்டா நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கு. இல்லனா இந்த பனியிலே புதைஞ்சு போயிடுவோம். ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம
எதுக்கு ஓடணும்? நம்ம கிட்ட தான் ஃப்ளையிங் ஹெல்மெட் இருக்குல்ல, யூஸ் பண்ணுங்க. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, மன்னிச்சிடுங்கப்பா. இதுல பேட்டரி டவுன் ஆயிடுச்சுப்பா. அவசரத்துல சார்ஜ் பண்ண மறந்துட்டேன்ப்பா. இப்போ ஓடிதான் ஆகணும். ஆன் யுவர் மார்ச், கெட் செட் கோ. பெரியண்ணே, நாம தப்பான திசை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பத்லு! விட்டுட்டு போயிடாத பத்லு! ஓடி வந்துடுங்க. ஆபத்து வரும்போது ஓடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, சீக்கிரம் ஓடி வாங்கப்பா. துப்பான் நம்மள நெருங்கிட்டு இருக்குப்பா. நம்ம பெரிய அண்ணனோட சத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்கேயுமே அவரை காண மாட்டோம். அட என் உயிர் நண்பர்களே, வாங்க வாங்க வாங்க. எங்க ஓட பாக்குறீங்க? வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா சோலோவா பறந்துகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுத்து கூட்டிட்டு போக கூடாதா? அடே நான் மறந்து போயிட்டேன்ப்பா. சாரி. நீங்க ஓடினதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த ஜெட்டே ஞாபகம் வந்துச்சுப்பா. இந்தாங்க எல்லாரும் இதை போட்டுக்கிட்டு பாருங்கப்பா. உங்களை பாராட்ட வார்த்தையே இல்ல. காரையும் பறக்க வைக்கிறீங்க, நீங்க கூட பறக்குறீங்க. அந்த கரடிகளும் அதோட பாசு 2 குட்டிகளும் இந்த பனி பொழில மாட்டிக்க போது. பத்லு, காப்பாத்துனண்டா. அந்த கரடி பின்னாடி ஏன் போறீங்க? அது உங்களை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க அதை காப்பாத்துறதுக்காக அது பின்னாடி போகலாம்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் அவங்க வேலையே செய்யணும். நம்மளோட வேலை அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது, காப்பாத்துறது. என்னடா சொல்றது பத்லு? நான் போறேன், நீங்க வாங்க. போட்டோ நாங்க வந்துட்டோம். நல்லது செய்ய வந்ததுதான் இந்த பிரச்சனை. காதை காட்டு மட்டும் கொஞ்சம் பச்சை சொல்லுவீங்களா? ஹலோ கரடியாண்டா. என்னோட குழந்தைங்களை கடத்திட்டு போறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். டேய் பத்லு, அங்க பாரு ஒரு பெரிய குகை இருக்கு. இந்த குட்டிகளை கூட்டிட்டு போய் நாம அங்க விட்டுட்டு வந்துடலாம்டா. வா. நீங்க இங்கதான் சேஃபா இருப்பீங்க குட்டிகளா. பத்லு வா. பத்லு, குட்டியை காப்பாத்துறது மட்டும் முக்கியம் இல்லடா, அத தாயையும் காப்பாத்தி ஆகணும். அப்பதான் அந்த குழந்தைங்க அனாதை ஆகாது. அடே மோட்டோ, அதுங்களுக்கெல்லாம் இந்த ஸ்னோ ரொம்ப பழகி போன ஒரு விஷயம் தான் மோட்டோ. பத்லு காப்பாத்து. மோட்டோ சீக்கிரம் வந்துடு. அது தானாவே வெளியில வந்துரு மோட்டோ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.